2 பேத்துக்கும் சேர்த்து ம். வந்துருச்சே. அனாவணத்துக்கு மொத்தமா வர்றதும் இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தானே. ம். ஸோ இட் இஸ் ஓகே தான். ம். ஏவி நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த என்ன ஏய் தெரிக்கார்ல சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கு இவனுக்கு போடுவார் நினைச்சேன், பார்த்தா இங்க போட்டாருங்க. ம். ரஜினோட பாட்டை வந்து இங்க போட்டாங்க. என்ன ம். டாபிக் Really was வைக்கலாம்? nice. ம் என்ன டாபிக் வைக்கலாம்? நான் போட்டேன் செலிப்ரேட்டிங் ம். சாண்ட்ரா எவிக்ஷன். ஓகே ஓகே. போகும்போது திவ்யாவை கதறவிட்ட சாண்ட்ரா. அது பாருங்க, அதுதாங்க அது வந்து இப்போ கதறிட்டு இருக்கு. இப்பவும் உட்காந்து அழுதுதாங்க இருக்கு. உங்களுக்கு இதுல கூட இது சாண்டான்னு சொல்லல. ம். சாரி சாண்ட்ரா கேட்கறீங்க, சொல்லிடுச்சு எல்லாருக்கும் சாரி, சொல்லிடுச்சு. எல்லாருக்கும் சாரி. சாண்டா ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ்ல இப்போ வந்து சாண்ட்ரா மென்ஷன் பண்ணிருச்சு. அது ஓகே அப்படி ஓகே. இருக்கணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுக்கணும். இங்க வியானா உட்காந்து மறுபடியும் போய் விக்கல்ஸ் ஏதோ சண்டை போட்டுருக்கு இப்பதான். நீ சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டியா இன்னைக்கு? நான் மொத்தம் முடிச்சதுக்கு தான் ஆரம்பிச்சேன். விடுங்க, இதுக்கப்புறம் ஷோல ஒண்ணுமே இல்லையா? நாளைக்கெல்லாம் சூற மொக்கையாம் ஸ்ட்ரீம். இருக்கே நாளைக்கு இருக்கே. இருக்கு கண்டென்ட் காதோல் இருக்கு. கண்டென்ட் இருக்கே, காதோல் கண்டென்ட் இருக்கே. அது ஓகே. எஃப்ஜே உள்ள அனுப்புங்கடா, திருப்பி நாங்க வியானா என் தலையை வச்சு பேர் உள்ள பார்க்கணும். வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த 2 பேர் சேர்த்து நான் சொல்றேன் தெரியுமா, இது 2 பேர் சேர்த்து வச்சு அமைச்சிக்க போறாங்க. கனி சாண்ட்ரா 2 பேரையும் சேர்த்து வச்சு, இல்லைன்னா அடுத்தடுத்து அமைச்சிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கும்பல் கதரும். அது எப்படி கனியும் சாண்ட்ராவும் ஒன்னா ஆடின்னு வருவாங்க. எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு. ஆனா இன்னொன்னு பாத்தீங்களா அபி, இவங்க வெளில ரிவோக்குன்ற சொல்லிட்டு ஏவிலே போட்டு விட்டாங்க. ரெட் கார்டு கிரெடிட்ஸ் ஃபுல்லா வந்து சாண்ட்ரா கையில கொடுத்துட்டாங்க. வச்சுக்கோமா, உனக்கு தான்மா அந்த ஏவி. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா மன்னிப்பு கேக்குறதெல்லாம் போட்டு வச்சிருக்கான். என்னை மன்னிச்சு விடுங்க அவன் சாண்ட்ரா. மன்னிப்பு அவன் கேட்டது, கால்ல இவன் காலில் விழுறது. விழுந்தது, அப்படியே ஓ போட்டுட்டாங்க. மை காட், என்ன மாதிரி ஏவி? ரீடெலிகாஸ்ட் நாளைக்கு இதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல இதுதான் இவனை சொன்ன ரிவோ. ரிவோக் ரெட் இதுதாங்க நீங்க சொன்ன ரிவோக்கா? ஏண்டா ரீவோக்ன்றது ரீடெலிகாஸ்ட் 3 பண்ணி தடவை வச்சிருக்காங்க. ஏற்கனவே 3 தடவை டெலிகாஸ்ட் அழிக்க முடியாம ஹாட் ஸ்டார்ல வச்சது இல்லாம சாண்ட்ரா ஏவில தான் ரெட் கார்டு வச்சுக்கோ, ஓடிடு அந்த பக்கம் ஆடி. இது யூடியூப்ல வர போடுவாங்க இந்த ஏவிய. இதுதான் ரிவோக் ரெட் கார்டா? கம்மன் இருந்தா கூட அந்த சீனை கட் பண்ணி விட்டுருப்பானுங்க. ஐயோ எனக்கு பாருங்க சிரிப்பா தான் இருக்கு அதெல்லாம். என்னடா இப்படி பண்ணி விட்டீங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன் ப்ரோ ரிவோக் நீங்களடா. வாட்டர்மெலன் சண்டையில வரவே இல்ல 1 ஹவர்ல. அது இனிமேட்ட தாங்க லைவ்ல வருங்க. லைவ்ல வரும். நீங்க அது ஒரு கண்டென்ட், அது வேற உங்களுக்கு 1 ஹவர்ல போடுவோம். வாட்டர் மிலன் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். வியானா இன்னைக்கு அழிச்சிட்டாங்க சாண்ட்ரா இன்னைக்கு. திவ்யாவை அவாய்ட் பண்ணது அப்படியே திவ்யா மூஞ்சில செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது. நீ இவ்வளவு பேசுவ, உன்கிட்ட திருப்பி வந்து சிரிச்சுட்டு பேசுவாங்க, எனக்கு புரியவே இல்லையே. வாட் ஷி எக்ஸ்பெக்டிங்? அங்க பேசுனது குறும்படத்துல வர போட்டு காட்டியிருக்காங்க. இட் இஸ் வே டு ஃப்ரெஷ். நமக்கு காட்டினது தான் மொத்தமே குறும்படமா, இல்ல வேற ஏதாச்சும் கட் பண்ணிட்டு நமக்கு கட் பண்ணியிருக்காங்களா? தெரியல. இல்ல இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, திவ்யாவை வந்து அவங்க அவாய்ட் பண்ணது, நீ வெளியில போய் டச் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்ப இங்க இருந்து கிளம்பும் போது எதுக்கு ஃபேக்கான அந்த ஹக்? அப்படி தேவையில்லையே. அதானே. சொன்னது நீதானே. சொல்லுங்க பிரகாஷ், ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். நம்ம ரிவோக் ரெட் கார்டுன்னு கேட்டா ரிப்பீட் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டாங்க சாண்ட்ராக்கு. இன்னைக்கு அழுவாங்க பாருங்க. என்ன எலிமினேஷன் ஆகிட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்கடான்னா, நோ டுடே ஆல்சோ ஒப்பாரி தான் நினைக்க போதேன். ரெட் கார்டுக்கு ஏவில வேற போட்டு வச்சிருக்கான். மன்னிப்பு கேட்கலாம் போட்டு வச்சிருக்கான். ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ எப்படி சொல்றது, இந்த 4 பேரு இதுல இந்த அக்கா வேற இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல. 200% ஃபைனல் வீக்ல 200% தாங்க. மோஸ்ட்லி திவ்யா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா புஷ் பண்றாங்க. வெளியெல்லாம் பாருங்க, கண்டெல்லாம் போஸ்ட் கிளியர் செமையா பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ், வீடியோ கமெண்ட்ஸ், ப்ரோமோ கமெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோமோ கமெண்ட்ஸ்ல நான் செக் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, விஜேஸ் கழுவி ஊற்றி வச்சிருந்தாங்க. அந்த ஐடியெல்லாம் போயிட்டு நான் செக் பண்ணேன். அது வந்து பாரு சைடுங்க, அது வேற. இது வந்து இன்ஸ்டா சைட் சொல்றேன். இங்க உங்களுக்கு வந்து திவ்யா பிரசன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இங்க எக்ஸ்ல நீங்க இன்ஸ்டா பக்கம்லாம் போய் பாருங்க. இன்ஸ்டா யூடியூப்லாம் பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா திவு தான் இருக்கு. அதுலயும் அவங்க அது சப்போர்ட் தான் பண்றாங்க. உள்ள நான் ஐடி போய் செக் பண்ணதானே தெரியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 அது இருக்கதானே. பிஆர்னா அப்படிதான் ப்ரோ. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டே இருக்க மாட்டாங்க.
பக்கத்து ஸ்டேட்ல தான் போட்டுருப்பாங்க பாதி பேர். இல்ல அந்த மனுஷன் என்ன பண்ணாரு பாவம், போட்டு அந்த ஆளை போட்டு அசிங்கமா தீட்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ கமெண்ட். நீ இதை விடுங்க, நேற்று ஒரு ஸ்பேஸ் போய் கேட்டு பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு, பார்ப்போம் என்னைக்கு போடுறதுன்ட்டு பொறுமையாக உட்காந்து கட் பண்ணி போடுவோம். ஆனா ரொம்ப ஒஸ்டா போகுது இந்த சீசன். ஏவியே ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இல்ல. ஐ ஃபெல்ட் இட். ஹெவி கண்டென்ட் தெரியல எனக்கு, எவ்வளோ நேரம் வந்துச்சு டைம் தெரியல. ஓகே தான், இதுக்கு மேலே இன்னும் போட்டிருக்கலாம் ஆக்சுவலி. பட் யா இல்ல இவங்களுக்கெல்லாம் 200 minutes தானே வரும் எவிக்ட் ஆகுறவங்களுக்கெல்லாம். ஏன் கானாக்கு நேத்து 5 நிமிஷம் 5 போச்சு நிமிஷம் இல்லையா? போட்டாங்கல்ல. அவர் மணி பாக்ஸ் எடுத்துட்டு அந்த ஓகே, அது அந்த வின்னருக்கு அப்படித்தானே போடுவாங்க எப்பயுமே. இல்லங்க இதுல நேத்து ஆக்சுவலா வினோத் வந்து இவர் டைட்டில் வின்னர் ஓகேவா. அண்ட் மோர் ஓவர் அவரோட ஃபூட்டேஜஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும் சாண்ட்ராவோட. சாண்ட்ரா 70 days தான், அவர் கிட்டத்தட்ட 90 days. ஸோ நம்ம வந்து அவங்க 2 பேரையும் ஈக்குவலாவும் பார்க்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் இவங்க நார்மல் எவிக்ஷன், அவர் பணப்பெட்டி எடுத்துட்டு போனார். சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷனும் கொடுக்க தான் வேணும் இந்த ஷோல. அதுதான் இல்ல அதுதான் அபிகா, இப்போ ஒரு சொல்றாங்க டிஎல்ல ஆண்ட்ரோ வந்து ஃபினாலேல டான்ஸ் ஆடக்க தான் எவிக்ட் பண்ணிருக்காங்களாம். ஏங்க இதெல்லாம் இல்ல ஒரு அப்படிலாம் இல்லைங்க. அவங்க பணப்பெட்டி எடுக்கணும்னு இவங்க எதிர்பார்த்தாங்க, பணப்பெட்டி எடுக்கல. அங்க இடத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்ரெடி டிசைடுங்க. எப்போ அவங்க சுபிக்ஷாவை வந்து அவங்க எவிக் பண்ணாங்களோ அப்பவே வந்து 4 பேர் தான் ஃபினாலே எவிக் போவாங்கன்றது தெரிஞ்சதுதான். இந்த வாரம் வந்து ஒண்ணு விக்கல் எவிக்ட் ஆயிருக்கணும், இல்ல சாண்ட்ரா எவிக்ட் ஆயிருக்கணும். விக்கலும் ஓட்டிங்ல லோவா தான் இருந்தாரு. அண்ட் ப்ராபப்ளி இட் வாஸ் அ சேனல் டிசிஷன் டு சேஞ்ச் இட் டு சாண்ட்ரா. இட் இஸ் ஓகே தான். ஐ திங்க் இட் இஸ் குட் ஃபார் ஹர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஈவன் இன்னும் குட் ஃபார் இருந்தாங்க ஹர். ஆமா, இன்னும் நீ இருந்தாங்கன்னா யோசிச்சு அவங்க பாருங்க, மென்டல் அவங்க ஹெல்த் அடுத்த தான் பாதி. வாரத்துக்குள்ள போய் இன்னும் ஹேட் வாங்கி இன்னும் வந்து இவனுங்க வந்து இந்த இன்னும் ஒரு வாரம் ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்துறதுக்கு. இப்ப அதுதான் இன்னும் அபி நான் இப்பயே சொல்றேன், இப்ப இது எல்லா ட்ரோலையும் வந்து இவங்க நேரா எங்க தெரியுமா கொண்டு போக போறாங்க, நேரா கொண்டு போய் ம். இப்ப அரோரா பக்கம் இறக்குவாங்க, அரோரா அண்ட் விஜேஸ். இல்ல இப்ப அது ஸ்டார்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே. வந்து she survived this game because of her own game play. நிறைய கேம் விளையாண்டாங்க. லாஸ்ட்ல நீங்க வந்து என்ன குட்டிக்காரன் அடிச்சு கதறினாலும் 2 பேருக்கு ரெட் கார்டு வந்து அவங்களோட இன்சிடென்ட்ல தான் வந்தாங்க. எல்லாமே இருந்தது ஏவி போட்டு கிரெடிட்ஸ் ஓகேவா. கொடுத்துட்டாங்க, நானே வேற கிரெடிட்ஸ் ஏவிலே இருக்காதுன்னு நினைச்சேன். பட் ஓகே, they gave the credits to him. எல்லாமே குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மச்சான் பொண்டாட்டி வந்து கோட்டால இருந்தாங்க அப்படின்னு. மச்சான் பொண்டாட்டி கோட்டாவோட மச்சான தான் கோட்டால உள்ள வச்சிருந்திருக்கணும். அதுவே அங்க நடக்கல. ஏன்னா அவரை விட இவங்க பெட்டர் பிளேயர். அவங்க கேமுக்கு தான் அவங்க இருந்தாங்கன்ற அந்த அறிவு கூட பாவம் பாவம் அவங்க தான் புத்தி பேதலிச்சு இருக்காங்க பாவத்தை. ட்ரீட்மெண்ட் அது கொடுக்கும், வெயிட் பண்ணுங்க, அதுதான் முடியட்டும் bro. ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இவரே பார்வே வந்து இல்ல ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ரசிகன் ப்ரோ உன்னை மறந்துட்டாங்க. அந்த கம்ருதீன் செலிப்ரேஷன்ல காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களேடா. மெயினா என்ன சொன்னாங்க, கம்ருதீனுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு. ஒண்ணுமே அங்க இல்லையே, ஒரு பொண்ணு கூட காணோம். அதுதான் சேஃப்டி கன்சர்ன்ஸுங்க, விடுங்க. ரஜினி அதுல ப்ரோ வேற அவர் அவங்களே சொல்லியிருக்காரு நான் மிதிச்சிட்டாருன்னா என்ன ஃபைனல்ஸ்ல பண்றது? வருவேன் அப்படின்ட்டு. இல்ல இன்னைக்கு அவரே போட்டாங்கல்ல, மிதிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? இன்னைக்கு போட்ட குறும்படம் வந்து அவங்க அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? தேவைதாங்க. அவங்க பூரா வந்து பிஆர் சொன்ன நரேட்டிவ் வந்து மொத்தமா பிரேக் பண்ணி விடுறாங்க. நீ என்ன சொன்ன இப்ப? ஒப்பீனியன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அக்யூஸ் ரசிகன் பண்ணிருக்காங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு உன்ட்டான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். ரசிகன் அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை ரசிகன். ஓப்பனா நான் சொல்லணும்னா இப்ப நீ காட்டி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ண போற? எனக்கு It's not தெரிஞ்சு அதுக்கு projecting முன்னாடி bro. எல்லாம் பேசுறது அடுத்த வாரம் வந்து they want to celebrate, உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இவங்க உட்காந்து அடுத்த வாரம் இதே வன்மத்தை கக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வாரம் வந்து கேவலமா போகும். That's not how last week needs to be. அடுத்து திரும்பி அவங்களோட இவங்க எல்லாருமே ஒப்பீனியன்ல வருவாங்க. சொன்னாங்க. ஒப்பீனியன் இல்ல ப்ரோ, இல்ல ஒப்பீனியனா சொன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு புரியுதா? ஒப்பீனியனா சொன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. வாட் தே செட் இஸ், அவர் பண்ணாங்க, அந்த ஸ்மோக் ஸ்மைல் இருந்துச்சு, சர்க்காஸ்டிக்கா ஸ்மைல் பண்ணாங்கன்னு சொல்றான் தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லல, பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் கொஸ்டினே. இவர் அதான் தெளிவா சொல்லாம விட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, உங்க ஒப்பீனியன் வைக்கிறவங்க அந்த மாதிரி தோணுச்சு, எனக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேற. அவர் பண்ணாரு, அப்படிதான் இருக்குன்னு சொல்றது வேற. ஸோ அந்த சின்ன வேர்ட் டிஃபரன்ஸ், பட் த வே யூ கன்வே இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். அதே மாதிரி பிரவீன் ராஜ் கிட்ட அவர் பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் டூ மச் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவுலாம் பேசணுமான்னு தான் எனக்கு தோணுது. பிரவீன் ராஜ் கிட்டயும் வியன்னா கிட்டயும் ரொம்ப ஓவர் போர்டு போன மாதிரி தான் தோணுச்சு. இதே மாதிரி இவர் மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசினாரா எனக்கு தெரியல. விக்ரம் கிட்டயும் சபரி கிட்டயும் இது மாதிரி எல்லாம் பேசினாரா? ப்ரோ உங்களுக்கு திருப்பி சொல்றேன் கேளுங்களேன்.
when you are inside the game, the way you talk is very different. இப்போ வந்து those people are finalist. அவங்க உள்ள அவங்க பண்றது பூரா நீ அவங்க அவங்க கேம்ல அடுத்து ப்ரொசீட் பண்றதுக்காக வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த டோனை தான் பார்ப்பாங்க. யூஆர் ஆல்ரெடி கேம் அவுட், யூஆர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த கேம். உள்ள போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை அதுவும் கூப்பிட்டது இல்லாம அப்போ செலிப்ரேஷன் வீக், நீ வன்மத்தை கக்க போற, ஓகே. தேர்ஸ் அ லிமிட் டு வாட் யூ கேன் சி. அங்க வந்து நேத்து வியாண்ட கேட்டது தான் அவருக்கு என்னது, நீங்க ஒரு சீன் சொல்லி அவர் விக்ரம் அக்யூஸ் பண்ணீங்களே, வக்ரம்னு சொன்னீங்க. ஏன்னா ஏற்கனவே வக்ரம்னு சொன்னது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாருட்டு நான் வார்ன் பண்ணியிருக்கேன். நீ மறுபடியும் வந்து அந்த வக்ரம்ன்ற வர நீ யூஸ் பண்ற. யூஸ் பண்ணும்போது அவர் வந்து அது அவரோடது. ஏற்கனவே சொல்லக்கூடாது, இந்த வீட்ல அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்ன வேர்டை நீ யூஸ் பண்ற அப்படின்னா அதோட ஜஸ்டிஃபிகேஷன் நீ தானே கொடுக்கணும். இப்போ சொன்னதுக்கு அது என்ன சீனு, எந்த இடத்துல, எந்த எபிசோட், அந்த எபிசோட்ல பார்த்தேன். எபிசோட ஃபுல்லா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வாய் திறக்கவே இல்லை. சொல்ல வேண்டியதானே, நான் ஃபுல்லா பார்த்தேன், எனக்கு எல்லாமே தெரியும் சொல்ல வேண்டியதானே. பார்த்துருக்கீங்களா? எபிசோட் பார்த்தேன் தான் சொன்னீங்க. ஏன்னா எபிசோட் பார்த்தேன் எல்லாம் தெரியும்னு சொன்னா குறும்படம் போட்டுருவான்னு ஒரு பயம். குறும்படம் போட்டா என்ன ஆகும் அங்க? அதுவும் இல்லாம நீ வந்து ஹோஸ்ட் கிட்ட நீ மரியாதை இல்லாம பேசுவ, அதான் அவர் வந்து சொல்றேன். உங்ககிட்ட மரியாதை பேசணுமா? என்ன இது? பிரவீன் சொன்னது அதான். நீங்க வந்து கண்ணில் தெரியுது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்க கண்ணில் எனக்கு அரகண்டா தெரியுது, நீங்க பேசுற விதம் கேவலமா இருக்கு, இவர் வந்து என்னை மதிக்காம பேசுறாரு, குத்துச்சுல. நீ பண்ணது அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பிரவீன் பண்ணது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என்னன்னா விஜேஸுக்கு வந்து திவ்யாவை வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து ஒரு இவங்களோட அந்த இது என்ன அவங்க பண்ணுற வேலையெல்லாம் வந்து பிடிக்காத மாதிரி தான் தோணுது. ஸோ பட் சேனல் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. திவ்யா எதுக்கு எனக்கு ப்ரோ தெரிஞ்சு bro, இல்ல சாண்ட்ராக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னாங்க? சாண்ட்ரா வந்து முதுகுல குத்திட்டாங்களாம் திவ்யாவை, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸா. ஓ அப்படியா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வீடியோக்கே கொஞ்சம் ஒரு சில டிசிஷன்லாம் பிடிக்கலையோ அவருக்கே, சேனல் எடுக்கிறது. எனக்கு அவரு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. திவ்யாட்ட அந்த சர்க்காசம் அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரிஞ்சுதா? திவ்யாட்ட சர்க்காசமா? யாருது? விஜேஸ் எங்க திவ்யாவை கடைசி வந்து அவர் அடிச்சாருங்க, அது கூட புரியாம தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காந்து போய் யாரோ கட்டி பிடிக்குது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் புரியுதா இல்லையா அவங்களுக்கு? அது சர்க்காஸ்டிக்ன்றது புரியுதா? எனக்கு ஏதாவது பிரச்சனை அதுதான் சொல்றேன். சொல்றேன், நீங்க அவர் தான் வந்து சொல்றது பேசணும் அப்படின்னா புரியாம கண்டிப்பா போயிட்டு வரேன் சார், கண்டிப்பா வந்து பேசுறேன் சார். எம்மா உன்னை கலாய்க்கிறாருமா. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா, இல்லைன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரியுதா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது எதுக்கு சிரிச்சுட்டு உட்காந்துச்சு எனக்கு தெரியலங்க. அதுதான் நானும் கேட்குறேன் ப்ரோ. அது அவர் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து நமக்கே புரியுது. உனக்கு இல்லங்க, அவ்வளோ ஓவரா பண்ணா அது புல்லிங் போயிரும். கலாய்க்கிறன்றது மெல்லோவா பண்றாரு அவரு. அந்த மெல்லோவா பண்றத வந்து அதுக்கு அந்த ஹிண்ட் எடுத்துக்கவே மாட்டேங்குது. என்னவோ அவங்கள வந்து பிரைஸ் அது சொல்றாரு, பண்றாங்கன்னு நீ வச்சுக்கோ. லொட லொடன்னு அவர் என்ன தெரியுமா, என்ன தெரிஞ்ச வரைக்கும் அந்த டோன் என்னன்னா, லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்து எனக்கு பேசி கொடுங்க அப்படி சொல்லி கிண்டல் பண்றாரு. இவங்க தேங்க்யூ சார், கண்டிப்பா வந்து நிக்கிறேன் சார், நான் வந்து பேசுறேன் சார்ன்றாங்க. அம்மா எனக்கு புரியல. சாம் இது என்ன சாம்? இது எனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்ல உனக்கும் அப்படி தோணுதா? அவங்க வந்து அவங்கள ஜட்ஜா உணர்ந்திருக்காங்க அந்த டைம்ல, அதான் ப்ராப்ளம். ஆண்டவா, அவங்க என்னமோ பண்றாங்க விடுங்க. அண்ட் ரசிகன் ப்ரோ, அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் ஒரு குறும்படம் போட்டாங்கல்ல, திவ்யாவோட ஃபேஸ்ல அவ்வளோ பயம், அரோரா கையை அவ்வளோ இறுக்கி ஆமா, அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருவாங்களோ எங்கேயோ, அவ்வளோ பயம் அவங்க ஃபேஸ்ல. இருக்கத்தானே ஆனா செய்யும். ஏன் திவ்யாவை சேவ் பண்ணாங்க அப்போ? ரம்யா அதுதான் தெரியல. பாத்தீங்களா? இல்ல ரம்யா அது பாத்தீங்களா? அம்மா நீங்க எங்க இருந்தீங்க? உள்ள இருந்தேன்னு சொல்லிட்டு வெளியே தானே இருந்தேன். இல்ல ரம்யா இன்னும் அடிச்சிருக்காங்க போல, இன்னும் கட்டான மாதிரி இருக்கு எனக்கு. எடிட்ல கைஸ், அப்புறம் சாண்ட்ராவுக்கு இன்னைக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறது கொஞ்சம் ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருந்தது. யாருமே கிளாப் பண்ணல, அவங்க வரப்போ கிளாப் பண்ணல, ஸ்டேஜ்ல போகும்போது கேக்குறாரு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆடியன்ஸை பார்த்து. அது என்னமோ தெரியல, ஸ்பான்சர் ஆடியன்ஸை கூப்பிட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல.
அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போல. ஆனா கிடைக்கல. அதுக்கப்புறமா கரெக்ட்டா அவங்க எவிக்டட்ன்னு வீட்ல சொல்றப்போ எழுந்திரிச்சு போறாங்க. திவ்யா உட்காந்து அப்பவும் யார்கிட்டயோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது மீன்ஸ் ஆந்திராவை பத்தி சொல்ல. அவங்க செல்ஃபிஷா கொஞ்சம் மோட்டிவோட பேசுவாங்கல்ல. மத்த எல்லாரும் ஓகே. சபரி கூட போனா, விக்ரம் வெளில நின்னா, அரோராவும் இப்போ திவ்யா கூட சேர்ந்தாச்சு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல. இது அப்படி இப்படின்னு. கொஞ்சம் கூட ஒரு கம்பேஷனே இல்லாம பிஹேவ் பண்றாங்க. சாம் இன்னொன்னு அது பாத்தீங்களா? அது சாண்ட்ரா கேட்டதுனால தாங்க அவங்க ஹக் பண்ண வரும்போது கண்டுக்கல. தூர போ அப்படின்னு தட்டி விட்டாங்க. அங்க இருந்து யாரா யார்கிட்ட இருந்தாலும் இல்ல இவங்க அது என்ன சொன்னாங்க, அது வெளி உலகத்துல போனா இந்த மாதிரி ஒரு ஆள் கூட பழகவே மாட்டேன், முகத்துல கூட முடிக்க மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்கள எப்படி ஹக் பண்ணுவாங்க சாண்ட்ரா? இல்ல அது நல்ல பிஹேவியர்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் வேணாலும் பதில் சொல்லுங்க. எது ப்ரோ? இல்ல இந்த ஹக் பண்ணாம போனது கொஞ்சம் அவாய்ட் பண்ணது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். கரெக்ட்னு இல்லைன்னு தான். ஆனா திவ்யாக்கு அவங்க பண்ணது வந்து எங்களுக்கு தெரியல. அது hug பண்ண தெரியலன்னு ஏன் சொல்றீங்க சாம்? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா அது அவங்களோட இஷ்டம். ஏன்னா அந்த அவங்க வந்து இல்ல ம். இருங்க. அவங்க வந்து ஹக் பண்றதும் பண்ணாததும் அவங்க இஷ்டம். நான் வெளியில போய் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் வந்து சம்மந்தமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லா மத்தவங்க கூட சேர்ந்து பின்னாடி பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு அது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்க போறது இல்ல. இப்ப வெளியில போகும்போது ஒரு ஃபேக்கான ஒரு ஹக் நீ கொடுக்க வரான்னா அப்படி ஒரு ஹக் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவ்வளோதான். அந்த கேம்ல அந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் எனக்கு தேவையில்ல. எனக்கு என்னமோ உன் மேல ஒரு கோவம். அது எனக்கு கேட்கணும்னு தோணல. எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்ப இட்ஸ் அந்த அகெயின் ஸ்டேஜ்ல அவங்களோட போய் அது ஸ்டேஜ்லயும் அதே கண்டினியூ பண்ணிருக்கலாம் இல்லையா? ஸ்டேஜ்ல போய் எதுக்கு உன்னை பிடிக்கும் அப்படியெல்லாம் அதுதான் அது சொல்லணும். அதுதான் அவங்க ஃபார்மாலிட்டிக்காக சொல்றாங்கல்ல. சொன்னது அந்த தானே. கேம்ல அந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் எனக்கு ஒண்ணு இது பண்ண பிடிக்கல அப்படின்னு இல்ல சொல்லிட்டாங்க. இல்ல ஓகே அப்ப சிஸ்டர். திவ்யா மட்டும் அதாவது என்ன ஒரு சும்மாவா இருந்தாங்க? ஃபார்மாலிட்டிக்கு திவ்யாவும் தானே இல்லைங்க, திவ்யாவும் தானே இருங்க சொன்னாங்க. ஓவர்லாப் ஆகுது. ஒரு நிமிஷம். அது ஃபார்மாலிட்டியா நம்ம போயிடலாம். இது வந்து ஒரு ஒரு விஷயமா அதாவது எப்படி சொல்றது, இது நம்ம வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் மாதிரி நம்ம ஒரு ஹக் பண்றது, ஒரு கை கொடுக்கறது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எல்லாருக்கும் பண்ற மாதிரி பண்ணிடலாம். இல்ல நான் அவாய்ட் பண்றேன்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ப்ரோ அவ்வளவுதான். நான் ப்ரோ கேட்குறேன். நான் ஒண்ணே ஒண்ணு அங்க வந்து சொல்றேன். இருங்க கேஸ் ஒரு ஓகே நிமிஷம் ஓகே. இருங்க நான் சொல்லிக்கிறேன். அங்க வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையெல்லாம் அவங்க போய் ஹக் பண்ணல. ஷீ கெப்ட் ஹர் டிஸ்டன்ஸ் ஆன் கப்புள் ஆஃப் பீப்புள் இன் த குரூப் இட் செல்ஃப். அங்க வந்து எல்லாரும் கை கொடுக்கும்போது ஷீ டென்ட் ஹக் திவ்யா, ஷீ டென்ட் ஹக் பியானா. 2 பேத்துக்கும் கை மட்டும் தான் கொடுத்தாங்க. மிச்சம் எல்லாருக்கும் இந்த ஷி வாஸ் கிவிங் சைடு ஹக் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரம்யாட்ட நல்லாவே பேசினாங்க. ஷீ டென்ட் கிவ் அ ஹக் ஃபார் திவ்யா அண்ட் வியானா அலோன். ஷோஸ் வாட் ஹர் ஸ்டாண்ட் இஸ். சிம்பிள். அது அவங்க இப்போ இல்ல சொல்றாங்க தெரியுமா? ஒண்ணு இல்ல அது ப்ரோ. அவங்க இது 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 ஹக் அவங்க ஒப்பீனியன்ன்ற பண்றதுனாலயோ மாதிரி. இல்ல இது அவங்க இஷ்டம். இல்ல அது இல்ல அவங்க நான் இஷ்டம். எனக்கு ஓகே, கம்ப்ளீட்டா ஓகே. அவங்க ஹக் பண்ணாம விடுறது, அவாய்ட் பண்ணது ரொம்ப சூப்பர்னே சொல்லுவேன். ஒரு சீசன்ல மாயா வந்து அந்த சரவணன் விக்ரம் வந்து வெளியில போனப்ப அவங்க வந்து ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய இஷ்டம்னு சொல்லி கமல் சொல்லுவாரு. அது மாதிரி அதை பத்தி நான் கேட்கல. அங்க ஸ்டேஜ்ல போய் மாறுது இல்லையா அந்த ஆக்டிவிட்டி, அதுக்காக தான் கேட்டேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா ஆக்டிவிட்டி மாறல ப்ரோ. இன்னும் இட்ஸ் ஃபோர்ஸ்ட் புஷ். இன்னும் சூப்பர்னு உங்களுக்கு புரியுதா? சொல்லியிருக்கலாம். அவங்களோட ஒரு ஸ்டாண்ட்ல ஃபோர்ஸ்ட் கரெக்டா புஷ். இருக்காங்க அப்படின்ட்டு. இல்ல அது வேற மாதிரி போகும். இப்போ ஸ்டேஜ்ல போயிட்டோம். அங்க இருக்க டாப் 3 ஃபைனலிஸ்ட்டுக்கு நீங்க ஒன்று சொல்றீங்க. 4தா அவங்க நிக்கிறாங்க. இவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு போனா உங்களை வந்து மறுபடியும் பேஷ் பண்ணுவாங்க. அரகன்ட்டு ஸ்டேஜ்ல வந்து கேம் அவுட் வெளில வந்து கூட இவ்வளவு கேவலமா பண்றா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கொடுக்கணும்? சரி, இது சொல்லுவீங்களா இப்படி போயிட்டே மாட்டாங்களா? இருக்கும். நீங்க இல்ல சொல்லுவாங்க. இல்ல நீங்க இங்க சொல்லுவாங்க விடுங்க. ப்ரோ. நீங்க நீங்க சொல்லுவாங்களா வந்து மாட்டாங்களா? யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறப்ப நீங்க உள்ள பிஹேவ் பண்றீங்க. ஒரு 10 நிமிஷம் இன்சைட் த கழிச்சு வெளியில கேம் வந்து நீங்க அதாங்க பண்றீங்க. ப்ரோ டிஃபரன்ஸ். அங்க அதையும் சொல்றாங்க. ம் இன்சைட் த கேம் ஐ அம் ஓகே வித் எவ்ரிதிங். இப்போ நான் வெளில வந்துட்டேன். ஐ டோன்ட் நீட் டு ஹோல்ட் எனிதிங் டவுன் அகைன்ஸ்ட் யூ. ஓகே. ஓகே. அந்த இடத்துல ஸ்டேஜ்ல அது வந்து சபை நாகரிகம்னு இருக்கு. லைனா ஒருத்தவங்க போறாங்க, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ற போது தே ஆர் த 4 ஃபைனலிஸ்ட். 3 பேருக்கு சொல்லுவேன் நான் உன்னை ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா எதுக்கு அந்த அட்டென்ஷன் அவளுக்கு தரணும்? அது தனியா அவளை எதுக்கு ட்ரீட் பண்ணணும்? அதுவே வந்து எக்ஸ்ட்ரா ஓட் ஆகலாமே, ஏன் கொடுக்கணும்? இல்ல இல்ல இன்னொன்னு ஓகே சிம்பத்திலாம் ஓகே. கொடுப்பாங்களே, அதை பத்தி ஐயோ ஒன்றும் பாவம் திவ்யா இல்ல இல்ல அப்படின்னு அதை சொல்லிட்டு. பத்தி நான் சொல்லல. உன்னை நான் நாமினேட் பண்ணதில்ல, எனக்கு உன்னை பிடிக்கும், நான் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொன்னதில்ல, இததான் நான் அது சொன்னேன். மத்தபடி வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள ப்ரோ. வந்து அது மத்தபடி வீட்டுக்குள்ளேயும் இல்ல சொல்லியிருக்காங்க அவங்க. மத்தபடி அவங்க வந்து ஹக் பண்ணாம விட்டதோ இதெல்லாம் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. இது மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினா இருந்தது. இது மட்டும் தான். இதை இல்ல அப்படியே அது கண்டினியூ அது பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. அது நடந்ததை தானே சொன்னாங்க. அது நாமினேஷன் நடந்தானே பண்ணல. சொல்றாங்க.
பண்ணல. ஆனா எனக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு நீ விஷயத்தினால என்ன வெளியில போய் என் கூட டச் வச்சுக்க மாட்டேன்னா, ஆனா நான் உன்னை எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் உன்னை பண்ணல. ஏதோ ஒரு கோவம் எனக்கு உன் மேல இருந்தது. அது அப்படியே போட்டு எனக்கு உன்னை கேட்கணும்னு கூட எனக்கு தோணலன்ற ஆன்சரை வெளியில வந்து கொடுத்துட்டாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற டாபிக் மூவ் ஆகலாம். அபிகா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த டாபிக் இவரு சொன்னதுன்னா, இப்போ சாண்ட்ரா இவங்க ஹக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் திவ்யா வந்து இப்போ சொன்னாங்கல்ல அந்த தேங்க்ஸ் சாரி செக்மெண்ட்ல, சாண்ட்ரா கூட வந்து என்ன முதுகுல குத்திட்டாங்க. நான் இனிமேல் இந்த மாதிரி வந்து பாண்ட் எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி பெர்சன்ஸ் கூடல அப்படின்னு. இப்போ அவங்க ஹக் பண்ணிட்டு போயிருந்தாலும் இவங்க இததான் பேசியிருப்பாங்க. அப்போ இது வந்து யாருக்கு அசிங்கம்? சாண்ட்ராக்கு தான் அசிங்கம். இன்னொன்னு நான் இத எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஹக் விஷயத்த, நமக்கு உண்மையாவே அந்த மனசுல ஹக் பண்ணணும், அந்த வார்ம் வேணும் அப்படின்னா தான் ஹக் பண்ண முடியும். அவங்க கம்ப்ளீட்டா உன்னை இக்னோர் பண்ணல. போகும்போது கூட திவ்யாக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து தேங்க் யூ சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் ஷி ஹஸ் இக்னோர்ட். ஷி ஜஸ்ட் சோஸ் நாட் டு ஹக் ஹர் அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே. அருண் ப்ரோ, கீட்டு யாராவது பேசுங்க. எனக்கு சாண்ட்ரா பண்ணது எப்படி தோணுச்சுன்னா, லைக் உள்ள வந்து ரம்யாவும் வியானாவும் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா சாண்ட்ராக்கு தெரியாது அவங்க என்ன சொன்னாங்க. பட் ஷி செட் சம்திங் அபவுட் ஹர் டு திவ்யா அகேன்ஸ்ட். அவங்கெல்லாம் சொன்னது நீ வந்து எப்படி ஏத்துக்கிட்ட? நான் உன் கூட இருந்தா உனக்கு தெரியாதா நான் பேசுவேனா மாட்டேனா அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருக்கும்ல. அப்படி ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். பட் அவ வந்து அந்த வெளியே வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன்ட்டு அவ வந்து அந்த பேசுவா திவ்யா அந்த எபிசோடு இதுல. அண்ட் அந்த பணம் போடும்போது கூட அந்த இதுல அவளுக்கு பாடுற மாதிரி தான் பாடுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவளுக்குள்ள ஒரு தாட் இருக்கும் இல்ல. ஸோ அதனால ஷி பிஹேவ் லைக் தட். பட் அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்த்தேன். ஷுட் நாட் கிவ் ஹக். எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து பார்த்துக்கிட்டோம் அவ்வளவுதான். என் தாட் அது. இன்னொரு டாபிக், வாட்டர்மெலன் திவ்யா ஃபைட் இருக்குன்னு சொன்னீங்க, அது நடக்கலையா? லைவ்ல தான் நானும் அதாங்க கேட்க வந்தேன். நல்லா கேட்டீங்க. லைவ்ல வரும் தான் சொன்னாங்க. வெயிட் லைவ்ல பண்ணுங்க. வருங்க, லைவ்ல வருங்க. வெயிட் பண்ணுங்க. லைவ் ஸ்டார்ட் அப்புறம் ஆயிடுச்சா? 11 மணி தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ஆயிருக்கும் ப்ரோ. இந்நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கேஸ் நீங்க போட்ட போஸ்ட் இருக்குல்ல, திவ்யா அவுட்டு சாண்ட்ரா என்ன, அது உண்மையா இல்ல ஜஸ்ட் இல்ல மேனிஃபெஸ்டேஷனா? சும்மா மேனிஃபெஸ்டேஷன்ங்க. அது மிட் வீக் தானேங்க. மிட் வீக் பார்ப்போம் பண்றாங்களா இல்லையான்ட்டு முத. இவ்ளோ பியர் வச்சிருக்காங்க, எப்படிங்க போவாங்க? டிஆர்னாலே தூக்குனாங்கன்னா ஏங்க ராணவ் ஞாபகம் இருக்கா? ஆனா அப்டேட் ஃபுல்லா ஆகலையாங்க. அன்பு கேங் மட்டும் வந்துருமே அப்ப மேல 3 பேரும், மத்த 3 பேரும் அன்பு கேங்ல இருந்து வர மாதிரி இருக்கும். வரட்டுங்க. அனுப்புதான் நெகட்டிவ் ஜெயிக்கும் அப்படின்னா இந்த வாட்டி. வரட்டுங்க. அன்புதான் ஏங்க ஜெயிக்கட்டும். திவ்யாக்கு அவங்க 3 பேர் எவ்வளவு பரவாயில்லைங்க. இல்ல அவங்க பரவாயில்ல. இப்போ ம். ஆடியன்ஸ் ஒப்பீனியன் வச்சுனாலுமே இவங்க இண்டிவிஜுவல் பிளேயரு, அவங்க குரூப் பிளேயர் அந்த மாதிரி. இப்போ டாப்ல வரணும்னா குரூப்பிசம் அந்த மாதிரி ஆயிடும்ல பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க என்ன உள்ள பண்றது? சீசனே சரியில்லை. என்னங்க செய்யுது? இல்ல அவங்க உள்ள இருந்து தான் வந்து கேங் ஃபார்ம் பண்ணி விளையாடுறாங்க. இவங்க வெளியவே கேங் ஃபார்ம் திவ்யாவுமே சேர்ந்துட்டாங்களே அந்த கேங்ல. இன்னைக்கு 2வது வந்து அன்பு கேங் ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, கனி ஃபேன்ஸ். ஃபுல் கனி ஃபேன்ஸ் போயிருந்தாங்க. சவுண்ட பார்க்கும்போது தெரியலையா? சபரிக்கு பயங்கரமா இதாயிடுச்சு போல. எங்க நிறைய பேர் சபரி சொன்னாங்க. சாண்ட்ராவும் சபரி சொல்றாங்க. சபரி கரெக்ட் தான் வந்து ப்ரோ. அரோரா he கிளாப் won. என்னமோ ஃபேக்கா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா, ஆல் செட் பண்ணி பண்ண மாதிரியே இருக்கு. ஃப்ரண்ட் ரூல மட்டும் கிளாப் அடிக்கிறாங்க. சொல்லுங்க என்னங்க ஜான். இன்னும் லைவ் வரல? வந்துருச்சா? ஓகே. ஜான் சாண்ட்ரா எவிக்ஷனுக்கு எல்லாம் ஏங்க எழுந்திருச்சு நின்று கிளாப் பண்றாங்க? அதெல்லாம் பாக்குறப்ப பாரூக் பண்ண மாதிரியே பண்றாங்க. அது பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா ஏங்க இருந்துச்சு. போன ஃபேன்ஸ் சொல்றாருல சாம் என்னன்ட்டு. போற ஃபேன்ஸ் யாருன்னு சொல்லிட்டாருல, அதேதான். அதனாலதான் அப்ப இது போன எல்லாமே சீசன் செட் ஆடியன்ஸ் வச்சு தான் எனக்கு பண்றானுங்க ஷோவிய.
கைண்ட் ஆஃப் செட் ஆடியன்ஸ் இருக்காதுங்க. ஃபேன்ஸ் போறாங்கல்ல ப்ரோ. இப்போ வந்து கேளுங்களேன், ஒரு நாள் பூரா வந்து உங்களுக்கு இப்போ சபரி ஆர்மி ஃபேன்ஸா போனாங்க, அன்பு கேங் ஃபேன்ஸா போனாங்கன்னா அவங்களுக்கு கிளாப்ஸ் கூட வரும். அவங்க ஸ்டார்ட் பண்றதாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடியே தட்டிடுவாங்க. இப்போ போய் நீ கேளுங்க, விக்னேஷ் அமிச்சிச்சு. இப்போ போய் யாரு சும்மா சப்போர்ட்டே இல்லை, அவங்கள போய் கத்து பின்னாடி இருந்து அப்படின்னா கேனு கத்துனா பின்னாடி தான் கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே கத்துறாங்க போல அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான். இட் இஸ் ஆல் லைக் அது என்ன மென்டாலிட்டி, மாப் மென்டாலிட்டி. ரசீன் ப்ரோ, எனக்கு என்னவோ சபரிக்கும் திவ்யாக்கும் ரொம்ப டஃபா இருக்குமோன்னு தோணுது ஓட்டு கவுண்ட்ல. ஏன்னா உள்ளே கிட்டத்தட்ட 3 கிரியேட்டர் சபரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா மேபி இப்போ அந்த வாட்டர் மெலான் பேசும்போது வாட்டர் மெலான் சப்போர்ட் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த ஓட்டெல்லாம் சபரிக்கு தான் போடுவாங்க. அந்த மாதிரி பேசுனதுல ஓட்டு மேபி எனக்கு சபரிக்கு நல்ல சான்ஸ். நானும் அதே தான் சொன்னேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா தான் சொன்னேன், லாஸ்ட் வீக் கூட அதான் சொன்னேன், சபரிக்கு நல்ல சான்ஸ், கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா என்ன சொல்ல போனா மிச்சர் சாப்பிட்டு தான் இருந்தாப்புல. அது இந்த சீசன் அந்த மாதிரி வேற இல்ல, தலையில எழுதிருச்சு அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி சபரி கிட்ட ஒரே ஒரு டிராபேக் தான், அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த மட்டும் சபரி பண்ணாம இருந்தா த்ரூ கன்ஃபார்ம்டு சபரிக்கு பயங்கரமான சான்ஸ். அதுலயும் சபரி பண்ணிட்டு பேசுவார் பாத்தீங்களா, திவ்யா கணேஷ்க்கு தான் நிறைய ஓட்ஸ் வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஃபேக் ஓட்டா இருக்குங்க. நீங்க வேற பாட்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ட்விட்டரை முதல்ல நம்பவே நம்பாதீங்க. நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு. ரசிகன் உங்க ட்வீட்டுக்கு கூட திவ்யா தானே ஹையஸ்ட் ஓட்ஸ்ல இருந்தாங்க. நான் இப்பயே சொல்றேன், நான் செக் பண்ணல, பாத்துறேன். ஆமா திவ்யா தான். ட்விட்டர் ஓட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி ஓட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் டிவி பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேபி அதுலயே திவ்யாக்கு சப்போர்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு சீரியல் ஒன்று கட்டியிருக்காங்க பாக்கியலட்சுமின்னு சொல்லிட்டு, அதுல ஜெனின்ற கேரக்டர்ல வந்து இப்ப எங்க அப்பா எல்லாம் பாக்குறாரு, அவர்லாம் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டாரு. சும்மா உட்காந்து பார்த்தாருன்னா இவங்க 2 பேரும் அவங்க நல்லா ஒரு ஃபெமிலியரா தெரியுது, சபரியும் தெரியுது, திவ்யா கணேஷும் தெரியுது. அப்ப மேபி அந்த மாதிரி பாக்குறோம். சபரியோட அம்மாக்கே ஜென்னியை தான் பிடிக்குமாங்க. அது ஓகே, நீங்க திவ்யா ஃபேனா பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்க. நான் திவ்யாக்கு அகைன்ஸ்டா பேசி பலமா அடிலாம் வாங்கியிருக்கேன். லைவ்ல போயிட்டு இருக்குங்க ஃபைட், சும்மா ஜாலி ஃபைட், கரெக்டா இருக்கா? ஜாலி ஃபைட். திவ்யா கோவம் வந்துட்டுமா, வீட்டுல இருக்கிறவங்க 3 பேரும் சபரிக்கு சப்போர்ட் பண்ணும்போது திவ்யாவோட மூஞ்சி ஏதோ லைட்டா மாறின மாதிரி தெரிஞ்சுது. ஏங்க அவங்களோட ரியல் ஃபேஸ் இந்த 1 வீக்கா நான் நல்லா பாக்குறேங்க. நீங்க யார் பாக்குறீங்கன்னு தெரியல. அப்படி எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவங்க ரியல் ஃபேஸ், அவங்க உண்மத்தோட இருக்கிற ஃபேஸ், அந்த தலை ரூம்ல உட்காந்து மார்க் பண்றது, அது ஒரு திமுறா இருக்கிறது, இப்ப பேசுறதுல இருந்து, இப்ப சாண்ட்ரா பேசுறதுல இருந்து திமுறா நின்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த 200%ஓட வேலையை வந்து தோணுது. சாண்ட்ரா கொடுத்த அந்த போட்டோல கூட திவ்யா போட்டோ இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நல்லதுதாங்க, பாம்பு இல்லாதது நல்லதுதாங்க. திவ்யா இல்ல, வியானா இல்ல, ரம்யா இல்ல, 3 பேரும் இல்ல, சபரி இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இப்பயும் சொல்றேன், அந்த பார்வதி இன்சிடென்ட் அதுல முழுக்க திவ்யா பண்ணது நான் 100% அப்பயே சொன்னேன். திவ்யா வந்து சாண்ட்ரா கோசம் பண்ணவே இல்லைன்னு நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட நேம் ப்ரொஜெக்ட் ஆகணும். ஏன்னா அவங்க எப்போ ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க, கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பாத்தீங்களா, இவ்வளவு தானே நீ கெட்டு போயிட்டேன்னு. அங்க அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, இவ்வளவு அடிச்சா அவதான் என்னோட எனிமி அடிச்சா நான் ஏறுவேன். சாண்ட்ரா அவங்களுக்கு வந்து அப்படிதான், சாண்ட்ரா கோசம் பரிதாபப்பட்டு திவ்யா எதுவுமே பண்ணல அந்த இடத்துல. அதே மாதிரி நான் 2 பொண்ணுகளையும் நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் சிங்கப்பின் அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதை வேற அன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அதுல ஒரு அந்த சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லாவே திவ்யாவை வந்து தூக்கி வச்சு பேசின மாதிரி தான். அதுல டோட்டலா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அமுக்கிட்டு திவ்யா தான் ஃபுல்லா தூக்கி இருப்பாங்க அந்த சாட்டர்டே எபிசோட்ல. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா திவ்யா பேசுறதை கிட்டத்தட்ட எவ்வளவு 20 நிமிஷமோ நம்ம பேஜ் போட்டுட்டு இருக்காங்க. விக்னேஷ் ப்ரோ, இன்னைக்கு யார் யார் போயிருக்காங்க? போஸ்ட் போட்டனே. அதான் நான் தான் சொன்னேன், இப்போ உங்க போஸ்ட் எனக்கு வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல, என்ன ப்ராப்ளம் தெரியல. பாவம் பண்ணிருப்பீங்க. ஐயோ. சரி ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேன். போயிட்டு உங்க டைம் லைனில் தான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். நைஸு, நாளைக்கு லைவ் பார்க்குறீங்க. ஏன் அவ்வளோ முக்கியம்? உண்மையா அரோரா ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி சொல்லாத, நீ சும்மா இரு. காதல் ஃபேன்ஸ் ஷிப்பர்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க, நாளைக்கு நிறைய ஷிப்பிங்ஸ் இருக்கு. காதல் பண்றாங்க. அதெல்லாம் ஏய், நீ வந்து வன்மத்தை கக்காத. இல்ல அப்போ மிட் வீக் எவிக்ஷன் அதுதான்
கட் பண்ணி தூக்கி ஓ! போடுவாங்க. அதுதான் அரோரா கிட்ட வந்து சில பேத்துக்கு பிடிக்கல. ஸோ இது நெகட்டிவா மாறுமா அரோராக்கு? மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டான். மேபி அப்புறம் என்ன மேடம் நெகட்டிவ்ன்றது? மேபி மேபி அதோட நெகட்டிவா மாறலாம், பயங்கர பாசிட்டிவா மாறலாம். சரி, சாண்ட்ரா ஃபேன்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சபரி தான் சபரி. சொல்லிட்டு போயிட்டாங்களே அவங்க. சபரி. சபரி சபரி தான். சொல்லிட்டாங்கல்ல. ஐ ஃபீல் சபரி. சபரி. ஓப்பனா ஸ்டேஜ்லயே அதான் சொல்லிட்டு சொல்றாங்களே போயிட்டாங்க. எல் அப்புறம் என்ன? அவுட்டர் சைடுல இருக்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் சபரிக்கு போடுவாங்க. சபரிக்கு பயங்கர சான்ஸ் இருக்கு, நல்ல சான்ஸ். எங்க பேனர் வச்சுலாம் ஓட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா வரும். ஈரோட்ல பேனர்லாம் வச்சிருக்காங்க, நான் பாத்தீங்களா? காலேஜ் பக்கத்துல வச்சிருக்காங்க. காலேஜ் பக்கத்துல. பார்வதி ஃபேன்ஸ் நீங்களும் யோ, சப்போர்ட் அதான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருக்கு சின்ன ஃபைட் வந்திருக்கியா, போய் பாருங்க. ஏன் என்ன போய் அட்டாக் பண்றீங்க? ஐயோ, இவனுக்குலாம் அப்டேட்டே கொடுக்க கூடாது ரசிகா. சத்தியமா இந்த அப்டேட் கொடுக்க கூடாது. ரசிகன் சத்தியமா. ரசிகன் ஒரே ஒரு கொஸ்டின் தான். எனக்கு முத்துக்குமார சொல்லியிருப்பான் போல இருக்கு. டேய், நான் சொன்ன ட்ரைனிங்லாம் கூட உனக்கு பெருசா வந்திருக்காதுடா, ஆனா உனக்கா வந்து அமைனோன்னு இருக்கு போல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். வெளியே வந்து என்ன சொல்லுவான் சபரி போல தானே. இருக்கு. ஆமா ஆமா. அதானே. ஆனா சத்தியமா இந்த மாதிரி யாருமே டைட்டில் கேஸ் வந்திருக்க மாட்டாங்க உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொன்னாலும் சொல்லுவான். உட்காந்துருக்கான், எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே செகண்ட் பண்ணல தலைவன். எபிசோட் செகண்ட்ல வின் பண்ணாங்களா ரித்விகா, அவங்கள மிஞ்சிருவாங்க செகண்ட் சீசன்ல. ஜெயிச்சாங்கன்னா. சத்தியமா சொல்றேன். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஜெயிக்கிறது ஆப்போசிட்ல சூப்பரா யாருமே போயிருக்கு கிடைக்காது. சரியா. ஆனா ஜெயிக்கிறதும் டாப் 5லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்ல. அசால்ட்டா ஜெயிக்கலாம். நீ ஒரு வாரம் கரெக்டா வேலையை பார்த்தாங்களே போதும். அது 2 ரெட் கார்டு ஊந்ததுல எல்லாருக்கும் சரியான சான்ஸ் ஆக்சுவலா சொல்ல போனா. அது இல்லாம ரெண்டு ரெட் கார்டு, இன்னொன்னு வந்து அந்த கேஷ் பாக்ஸ். அதுதான் மேட்சோட டர்னிங் பாயிண்ட். 2020 மாதிரி ஆயிடுச்சு. பட்டு 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 எல்லாம் பெரிய விக்கெட்ஸ்லாம் விழுந்துருச்சு. இப்போ இவங்க ஓட்டு எங்க போகணும்னு யாருக்குமே தெரியாது. சரி, யார் நாளைக்கு அதுல் பண்றாங்க? அரோரா அண்ட் துஷாரா? யாருங்க துஷார் போறாரு, யாரா உள்ள இருக்காங்க, வேற என்ன? அப்புறம் ஐ saw a cat lost my path அப்படிலாம் ஏதோ போட்டிருந்த மாதிரி ஞாபகம். அது ஏதோ வேறங்க. அது வேற, இது வேறயா? இது வேற. இது ம். அழகிய கேட். ஓ. இது கேட். டைம் லைன்ல ஒரே கமருதீன் ஒரே ஃபேன்ஸ் மீட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவங்களே வச்சு அவங்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க போலங்க. அபி அது நியூஸே இது இல்லையா, அவன் கூப்பிடவே இல்லையா? அத முதல்ல சொல்லி முடி விக்னேஷ். அப்டேட் என்னது? அந்த அப்டேட் ஒட்டியே. ஆமா, அதாவது ஏதோ அந்த ஃபினாலேக்கெல்லாம் கமருதீன் உள்ள கூப்பிடுற மாதிரி பண்றாங்க. பட் இதுவரையும் சேனலுக்கு வந்து அந்த மாதிரி பிளானிங் எதுவும் இல்லையாங்க, கேட்டாச்சு. இனிமேட்ல கூப்பிட்டா இல்ல, அந்த வாய்ப்பு மாதிரி இருக்கு. பண்ண மாட்டாங்க எப்பவுமே. அதான் இது வரைக்கும் இல்லையா? ரசிகர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்களா? ரெட் கார்டு கொடுத்தாலும் கூப்பிட மாட்டாங்க. இல்ல, அந்த ஒரு வீடியோ கிளிப்ல அவர் கார்ல இருப்பார்ல, அப்ப யாரோ கேட்டிருப்பாங்க நீங்க ஃபினாலேக்கு கேட்டிருக்காங்க, போறீங்களா? அதை வச்சு ஆமா ஆமா, சொல்லியிருக்காங்க போல. எக்ஸாக்ட்லி. இங்க வர்றீங்களா, ஃபினாலேக்கு வரீங்கன்னா கேட்பாங்க, ஆமான்னு சொல்லிட்டுருவாரு. அதை வச்சு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க போல. பார்வை விட்டுறாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதை பாத்தீங்களா அந்த கிளிப்லயே? நாசமா சாரி, போனோம். இங்க பார்வை பாத்துட்டீங்களா, பார்வை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தேன். ஓகே. அவன் இப்பதான் 2 வாரம் கழிச்சு வெளியே வந்திருக்கான். டோட்டலா வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வரக்கூடாதுன்னு பிளானிங் போல இருக்கு அவங்க ஃபேன்ஸ்லாம். ஏங்க அது ஃபேன்ஸாங்க? எனக்கு அதே டவுட்டா இருக்கு. கேர்ள் ஃபேன்ஸ் தான் கமருதீன் நிறைய இருக்காங்கன்னு சொல்லி விஜய்ஸ்லாம் சொன்னாரு. அங்க ஒரு காலையும் காணாமே. அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க ப்ரோ. அதுவும் தெரியல எனக்கு. அங்கதான் இல்ல, மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா ரசிகன், இந்த ஃபேன் மீட் பத்தி இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி ஃபேன் மீட்லாம் வச்சு ஜனங்களெல்லாம் அவங்கள வெல்கம் பண்ற மாதிரி காமிச்சாவது ஃபைனலுக்கு கூப்பிடுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். தெரியல. வாய்ப்பில்லை ராஜா. கூப்பிட மாட்டாங்க, மோஸ்ட்லி கூப்பிட மாட்டாங்க. இட் இஸ் மோஸ்ட்லி டன் அண்ட் டஸ்டட் தான் இவங்க. இவர் என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா காட்டும். விஜய் டிவிக்கு வந்து என் பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க கானா வினோத்துக்கும் ஒரு செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க சரியா. கானா வினோத்து கூட கம்பெடுதின அளவு கூட்டம் வரல. இதுல எது உண்மை எது போய் நான் சொல்ல நம்புறது? அது அவர் நண்பர் வந்து ஏற்பாடு செஞ்ச கூட்டமா இருக்கும். ஒரு நண்பர் என்னென்ன வேலையை பார்க்குறாரு பாருங்க. அதான் அது சொன்னார்ல, சரி, 15 படம் கதை கேட்டு வேணாம்னு சொன்னவர் தானே, செய்யத்தான் செய்வாரு. ரெட் கடை கழிச்சு யார் அது? சொன்னார். நீ என்ன இது பார்க்கலையா? கம்முவோட நண்பர். ரசிகன் கோ இது பாக்கலையா? இன்ஸ்டால போத்தன்.
பாரு, கம்ரு, வினோத் ஒரு மேல, கீழ வந்து விஷால், சௌந்தர்யா, முத்துக்குமரன். நான் அடிக்கலன்னு தான் பார்த்தேன். சரி போய் தொலையுது அப்படின்னு விட்டேன் அவனை. அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் ஆக்சுவலி. சரி வேணாம் எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாம் பேசிக்கிட்டு. கூச்சமே இல்லாமல் போட்டிருக்காங்க. சரி இன்னொன்று பார்த்தீங்களா, பொங்கலுக்கு ஜாக்கும் விஷாலும் சேர்ந்து ஏதோ ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்க. தில்லுக்கு துட்டு அப்படின்ட்டு. பொங்கல் ஸ்பெஷல் ஹோஸ்ட் பவித்ரா அவங்களாம் இருக்காங்க அதில். ராயன், பவித்ரா. இதை மேலே போட்டு விடுவோமா? ப்ரோமோ வந்துச்சு இன்னைக்கு. இந்த ஷோ வந்து எண்டு நெருங்க நெருங்க யாரும் பேசவே மாட்றாங்களே. நாங்களாம் பேசியிருக்கோம், வேற யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஷாக்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல் ஹவுஸ் இருக்கும்ல ஃபார் பொங்கல் செலிப்ரேஷன். யா யா யார் உள்ள போறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு 4 பேர் உள்ள செலிபிரிட்டிஸ் போயிருக்காங்க. யாராவது உள்ள போவாங்களா? செலிபிரிட்டிஸ் போக சான்ஸ் இருக்கா? தெரியலங்க, நான் கேட்டு முத்து வேணா வேணா சொல்றேன். அமைச்சிருப்பாங்க, வேற யாரையும் அமைச்சிக்க மாட்டாங்க. லாஸ்ட் சீசன்ல இருந்து ஒரு 4 பேர் அனுப்பலாம், சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். முத்து ஓ, எனக்கு தெரிஞ்சு யாருது சவுண்டு போனால் நல்லா இருக்கும். முத்து, சவுண்டு. மஞ்சரி மஞ்சரி நோ ஆல்ரெடி போயிட்டாங்க. நோ 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 நோ. பவி பவித்ரா, முத்து, சவுண்டு, பவித்ரா. வேற யாருக்கு டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்கும்? 200%. 200% டவுட் தாங்க. ம். ராணா மூணுமே அனுப்பலாம். போதும் ஆக்சுவலி. ராயன் போலாம், ராணவ் போலாம் ஆக்சுவலி. ஆமா ஆமா. அனுப்பிச்சிடா. அன்ஷி போலாமே ஆக்சுவலி. ஆமா. அருண் அருண் போலாம். அருண் போலாம். அருண் பீன் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஃபார் சம் டைம். முத்து, அருண், சவுண்டு, பவி, அன்ஷி. போலாம், நல்லா இருக்கும். மிட் வீக் இருக்காதா ப்ரோ? இருக்காதுங்க, ஸ்டேஜ் தான் சொன்னார். நீங்க 4 பேர் தான் ஃபினாலே ஸ்டேஜ் அப்படின்னாருல. எனக்கு தெரிஞ்சு மிட் வீக் இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா விக்கல்ஸ் விக்கல்ஸ் விக்கல்ஸ். அரோராக்கு விக்கல்ஸ் வாய்ப்பு இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அரோரா கொஞ்சம் ஓட்டு வருது, விக்கல்ஸுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த வாரம் நான் பயங்கரமாக ஓட்டு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கேம்பெயினிங்லாம் பயங்கரமாக என்ன இருக்கும். ஒண்ணுன்னா அரோராக்கு கானா வினோத் ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகும் இந்த வீக். ஆமாம் ஆமாம், காணாது இருக்கு, கமுருது இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாம் அரோராக்கு தான் போவாங்க மோஸ்ட்லி. இன்னைக்கு எபிசோடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரோராக்கு ஓட்டு இது பண்றதுக்கு மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கானா வினோத் பெட்டி எடுத்துக்கு அரோரா தான் ரீசெண்ட் மாதிரி இருக்கும். பட் அது இல்லை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க நேற்று நிற்கும். அரோரா தான் எடுக்க போச்சு, கானா தான் நல்லா வந்துட்டான். இன்னொரு அதான் சொல்லல, அரோரா எடுக்க ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஜெயிக்கிறது கஷ்டம் தான், பெட்டி எடுத்துலாம் தான் ஃபீல் பண்ணியிருக்கு போல அதில். அரோரான்னு பேரை கேட்டாலே ஒரு குரூப் கதறுவானுங்களே. வரட்டும். ஏன் அவங்கெல்லாம் ஜெயிச்சு மேலே வரக்கூடாதா? அதானே நாங்களாம் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாதா? கேட்டுருவோம் தானே. கேளுங்க அது எப்படி? மக்களே, கேளுங்க. கேளுங்க அரோரா ஃபேன்ஸ், கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. மேலே போட்டிருக்கேன் பாரு, இதுதான் தில்லுக்கு துட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க உங்களுக்கு. நான் பார்த்தேன். சிஎன் கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ துஷார் இருக்குல்ல, அரோரா ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா துஷார் கிட்ட ஒரு ஹாய் பை அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க கேமை பார்த்தாங்கன்னா, கேம் பண்ண தேவையில்ல, சும்மா போய் இன்ட்ராக்ஷன் பண்ணாம மூளைக்கு பீம் பேக் போட்டு கொஞ்சம் பேசாம இருந்தாவே ஒழுங்கா ஓட்டு வரும். அதை பண்ணாம தான் போதும். கஷ்டம் ப்ரோ, அவங்க காதல் பண்ணுவாங்க, காதல் தான் முக்கியம். அது பண்ணா வேஸ்ட்டுங்க கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு வெளியே கிளம்பி தூக்கிடுவாங்க. இதை கிளம்புமா, பாக்குறவங்க வீட்டுக்கு போயிட்டு விருப்பாடுவாங்க. வாமான்றாங்க. ஆமா, உனக்கு சப்போர்ட் பண்ணவங்கள அதை சப்போர்ட் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப மோசமான நிலைமையாயிடும். அப்புறம் அரோரா சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்கு தான். பார்ப்போங்க, நல்லா தான் பண்ணுவாங்க, நம்புவோம். காத்திருப்போம். யாரதிகா அதான் காத்திருப்போம்.
அப்புறம் மக்களே ரொம்ப அமைதியா இருக்காங்க இன்னைக்கு. வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு எப்படின்னா நாளைக்கெல்லாம் என்ன ஐயா ஸ்பேஸ் போடார்னா ஸ்பேஸ் போடுங்கன்னு சொல்றீங்க. ஸ்பேஸ் போட்டா வந்தா யாரும் பேச வர மாட்டாங்க. நம்ம ஒண்ணு பேசிக்கிறோம். நாங்க தான் வாட்ஸ்அப் கால்லே பேசிக்கிறோம். இங்கே தெரியாம இதுக்கு பேசிக்கிறோம். எதுக்கியா நாங்க ஸ்பேஸ்ல வந்து பேசணும்? வாட்ஸ்அப் கால்லே நாங்க போக பேசிக்கிறோமே. போக வந்து பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிளம்பிடுச்சு. இப்ப புரியுதா உனக்கு? புரியுது. அதனால வந்து எல்லாம் கொஞ்சம் டோன் ஆறாங்க. சரி ஓகே. அடுத்து கிளம்புறாங்க எல்லாரும். இனி நெக்ஸ்ட் சீசன் வாங்க. அடுத்த சீசன் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க எல்லாரும். இந்த சீசன் ஒன்றும் ஜெயிக்க முடியல, அடுத்த சீசன் நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்று பண்ணலாம். இனி வந்து அடுத்த சண்டே மட்டும் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் ஸ்பேஸ் போடலாம். வீக் டேஸ்ல நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம். அது ஒரு சாட்டர்டே சண்டே போட்டுட்டு ஒரு கிடைக்க ஒரு ஸ்பேஸை போட்டு 3 ஸ்பேஸை மட்டும் போட்டு முடிச்சு விட்டுருவோம். அதான் கரெக்டாக இருக்கும். இந்த டைம் யாரும் ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரில கூப்பிட்டு பேசுற மாதிரி இல்லையா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம்? தெரியல, யாராச்சும் வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்க வேண்டியதான். யாராவது ஃபேண்டம் கேட்டால் பண்ணி கொடுக்கலாம். இது ஏதாவது ஒரு ஃபேண்டம் வந்து நம்ம கிட்ட கேட்டா பண்ணி கொடுக்கலாம். எக்ஸப்ட் ஒரு ஃபேண்டம். நேத்து தான் சாண்ட்ரா கேட்டோமே, சாண்ட்ராவை கூப்பிட்டு வாங்கன்ட்டு. ட்ரை பண்றோம். கேட்டு பார்க்குறோம். இந்த வாட்டி பெருசாக யாரையும் we didn't take sides right. போன வாட்டி சவுண்டுன்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ there were lot of people who were asking us like கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த வாட்டி அந்த மாதிரி யாரும் பெருசாக கேட்கல. ஸோ யூ guys have asked us. அதனால பெருசாக அந்த ஐடியா இல்லை இப்போதைக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா வில் ட்ரை அண்ட் சி. இவனே ரோட்லயே முடிச்சிட்டாங்க. எந்த இதுக்கும் மண்டபம் எதுவும் புக் பண்ணலையா அவங்க? Was the fan meet fully done road தானா? ஆமா. வெரி பேட். ஏன் ப்ரோ அது பிஸியான ரோடு இல்ல? கேஸ் போட்டு போறாங்க. எனக்கு அது வேற யோசனையா இருக்கு. நட் ரோட்ல பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ அது ரொம்ப பிஸியான ரோடுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா ப்ரோ. சரி நான் கூட ஃபேன்ஸ் தான் வந்தாங்கன்னு நினைச்சேன். டவுட் இருந்துச்சு. சரி ரைட். கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். நீங்க அது ரிவோக் பண்ண மாட்டாங்க ப்ரோ. வேணும்னே வேற போட்டு வச்சிருக்காங்க. இப்படி கண்டிப்பா ரிவோக் பண்ண மாட்டாங்க. இங்கே அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு சிஸ்டர். கீழே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அந்த திவ்யா ஏன் இப்படி ஆட்டிடியூட் பண்ணாங்க சென்ட்ரா அந்த இது கேட்டிருக்காங்க. அதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்க லேட்டாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. திருப்பி போய் கேளுங்க. ரெக்கார்டிங் வச்சு வந்தேன். நாங்கள் ஒன்றும் மற்ற ஃபேண்டம் மாதிரி ரெக்கார்டிங்லாம் டெலிட் பண்ண மாட்டோம். ஆமா. எதுக்கு டெலிட் பண்ண போய் பார்த்தேன் ப்ரோ, கண்டுபிடிச்சேன். ரொம்ப ஓவரா இருக்கு. நேற்று தான் மண்டை மேல இருந்த கொண்டையை மறந்துட்டீங்க பாஸ். அதான் அங்க 2 பேர் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, முதல்ல டெலிட் பண்ணுங்கடா. அங்க ஒருத்தர் லைவே பண்ணிட்டு இருக்கான். அதான் இங்க வந்துகிட்டு ஒளிச்சு வச்சு விளையாடுறாங்களாம். டேய் யாரா நீங்கெல்லாம்? இல்ல அது தெரிஞ்சும் பண்றாங்க பாத்தீங்களா? என்னடா அவ்வளோ இது கூட போய் எடுத்து பார்க்க தெரியாத அளவுக்கு இருப்போமா நம்மன்னு இருக்காங்க. இல்ல ரஜின் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சிலர்லாம் வந்து இப்போ அப்படியே திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அது? திவ்யா சப்போர்ட் பண்றாங்களா? பார்வை சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் யோசிச்சு பாருங்களேன். காருக்குள்ள வச்சு ஓனக்கிழவி அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிட வேண்டி. இல்ல அதுதான் என்ன 10 மணி வச்சு செஞ்சிருக்காங்க. ஓ எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன திடீர்னு இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அவ்வளவு பண்றதே பண்ணி வச்சிருந்தேன் ஒரு போஸ்ட் போடுறதுக்குன்னு. ஒருவேளை பார்வை வச்சு செஞ்சதுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களோ?
பார்வே வச்சு ஒருவேளை செஞ்சுட்டானே. பார்வையும் மிஞ்சிட்டா. அவளை சப்போர்ட் பண்ணுவோன்னு போயிருக்காங்க போல. இல்ல அப்புறம் என்னத்துக்கு மறுபடியும் வந்து ரிவோக் ரெட் கார்டுன்னு சொல்லி போடுறானுங்க, ஜஸ்டிஸ் நீடுன்னு போடுறானுங்க. அப்புறம் பார்த்தா மறுபடியும் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ப்ரோ அது வந்து அவங்க அது அவங்க உங்களோட ரிவோக் ப்ரோ ரெட் கார்டுன்னு போடுறவங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஷோ பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேனே. அதுல ரிவோக் ரெட் கார்டு வந்துச்சா இல்லையா? அது ரிப்பீட் ரெட் கார்டு தானே? அது ரெட் கார்டு வந்துச்சா இல்லையா? வந்தது. அதான் அது. அதான் அவங்களுக்கு வேணும். அந்த ரீடெலிகாஸ்ட் அவங்க பார்க்கலையா ப்ரோ? ஸோ வந்து சேனல் டெத் சொல்ல திருப்பி போடுவாங்கல்ல அவங்க. அதுக்காக வந்து ரிவோக் கத்துறாங்க. இவனுக்கு கம்முன்னு இருந்தா கூட அதோட விட்டு போயிருப்பானுங்க. கம்முன்னு இருந்தா அது அந்த ஏவிலே வந்திருக்காது. குத்தி கிழிச்சு இப்போ மிளகா போயிட்டு மிளகா பொடியை தடவி விட்டா மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஏன் திருப்பி வாங்கி கட்டிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவன் பிரஜின் போய் வியானா கேள்வி கேட்கறதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கேள்வி கட்டின்னு ஆக போகுது. சாண்ட்ராவே வெளியே வந்துட்டாங்க. இல்ல விக்னேஷ் ஏதாச்சும் அப்டேட்ல இருக்கா என்ன? ஒன்றும் கேட்கல எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கேட்கல. அது அந்த ஒண்ணுமே மாதிரி கேட்கல நடக்கல. ப்ரோ. ஆக்சுவலா வந்து பிரஜன் யாருக்கிட்டுமே ரொம்ப பேசவே இல்லை. அவரு யாருக்கிட்டமே அந்த அளவுக்கு பேசல. ஏன்னா சாண்ட்ரா உள்ள இல்லைன்னால அவரும் கொஞ்சம் இதுல தான் இருப்பாரு. நாளைக்கு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. அமித் யாரை புஷ் பண்றாரா? யோசிச்சு பாரு. விக்கல்ஸா போயிடுவானோ? எனக்கு அரோராட்ட போகணும்னு தோணுது. பார்ப்போம். He was not that close with Aurora and all, right? சபை கிட்ட போக மாட்டான், திவ்யா கிட்ட போக மாட்டான். வெளியில எங்க இருக்கு? திவ்யாட்ட போயிடுவாங்களோ மறுபடியும் இவங்களும்? சான்ஸ் இருக்கு. திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகலையே. மேபி 200% எதுனா கொஞ்சம் போச்சுன்னா வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வாய்ப்பு இல்லை. ஆமா ராஜா, வாய்ப்பு இருக்கும் ராஜா. நேற்று ஒரு போஸ்டர் வந்துச்சு. அதான் யோசிக்கிறேன்.